ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவ்ஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வெண்ணையும் மில்க் பவுடரும் யூஸ் பண்ணி சாக்லேட் பண்ணுறேன். இன்னொரு நாள் வீகன் சாக்லேட் எப்படி பண்ணுறது நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வெண்ணெய் 200 கிராம் எடுத்திருக்கேன், கொக்கோ பவுடர் 1/2 கப் எடுத்திருக்கேன், 1/4 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிலிக்கான் சாக்லேட் மோல்ட். நான் இதை மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு இதை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறவங்க வேணுன்றவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன்ஸ் மட்டும் இல்லை, நிறைய டிசைன்ஸ் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 190 ருபீஸ். ஸோ சாக்லேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வச்சுருக்கோம் இல்லையா 200 கிராம் வெண்ணெயை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணெய் உருக்கின சூட்லேயே நம்ம மில்க் பவுடரும் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மில்க் பவுடர், அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையுமே நல்லா ஜெலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சாக்லேட் ரொம்ப ஸ்மூத்தாக வரும். அதனால் சாக்லேட்டை இன்னொரு மெத்தட்லையும் செய்வாங்க, டபுள் பாயிலிங் மெத்தட்னு. ஆனால் நான் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரிசல்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மில்க் பவுடரையும் கொக்கோ பவுடரையும் நல்லா ஜெலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நார்மல் சுகர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை 8 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சுகர் உங்களுக்கு லைட்டாக கம்மியாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா 12 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் 12 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஜெலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நரன்னு தான் இருக்குது. அதனால் இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 2-3 தடவை பீட் பண்ணிக்கலாம். மிக்சிலே ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் 2-3 தடவை பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக ஒரு மூடி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி மிக்சியில் ஒரு 2-3 தடவை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குது. இப்போ நம்ம இதை சாக்லேட் மோல்டில் மாற்றிடலாம். இதை 2-3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. உங்கள்கிட்ட சிலிக்கான் சாக்லேட் மோல்ட் இல்லை அப்படின்னா ஐஸ் க்யூப்பில் ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சிங்கன்னா அழகாக ஓவர் நைட்டில் ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், 3 ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது சாக்லேட்னு. பின்னாடி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், அழகாக சாக்லேட் வெளில வந்துடுது. ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட்லாம் ரொம்ப சூப்பராகவே நல்லா ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் தேவ்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.